ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் கேட்டிங்கன்னா, எஸ்எம்சி கான்செப்ட்டில் மொத்தம் 10 டாபிக் இருக்குது. இந்த 10 டாப்பிக்கை உங்களுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த 10 டாபிக் எதெல்லாம்னா புல் பேக்கு, இம்பேலன்ஸ், ஆர்டர் பிளாக், ஆர்டர் ஃப்ளோ, இன்டிஸ்மெண்ட், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இன்ஜினியரிங் லிக்விடிட்டி ஸ்வீப்பு, அப்புறம் எண்டு டேப்பு, அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் தான் சொல்லி தரப்போகிறேன் உங்களுக்கு. அது போக உங்களுக்கு நிறைய தெரியும். எப்படின்னா இந்த புல் பேக் உங்களுக்கு ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு புல் பேக் தெரியும், இம்பேலன்ஸ் தெரியும், ஏகப்பட்டு தெரியுமா இருக்கும். என்னென்னா நீங்கள் வந்து எல்லோரும் வீடியோ இப்போ என் வீடியோ பார்க்கிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வேறு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதனால் என் வீடியோ பார்ப்பீங்க. பார்க்க முடிச்சுன்னா உங்களுக்கு குழப்பம். அதனால் நான் எப்படி எடுப்பேன், ஒரு புல் பேக்குன்னு எப்படி எடுப்பேன், ஒரு ஆர்டர் பிளாக் எப்படி எடுப்பேன், ஒரு என்ட்ரி எப்படி எடுப்பணும், நான் எப்படி எடுக்கணும் அப்படி தான் நான் உங்களுக்கு சொல்லி தர முடியும். நீங்கள் சப்போஸ் வேறு ஒருத்தர் எடுத்திங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட அவர் வேறு சொல்லி கொடுத்துருப்பாரு. அது மாதிரி எடுக்க முடியாது, குழப்பிடும். அதனால் என் வீடியோ நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கேன். உங்களுக்கு அதில் பார்த்துட்டு இல்லை இறங்குனா இறங்குங்க, இல்லை என் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நான் அந்த 10 டாபிக் தான் போட போகிறேன். அது ஃபஸ்ட்லேருந்து தான் போட போகிறேன். புல் பேக்கு, இம்பேலன்ஸ் அப்படி வரிசையாக தான் போட போகிறேன். நீ பார்க்க விருப்பம் இருந்தால் பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா இந்த 10, 5 இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் சிலவங்க இந்த என்ட்ரி டைப்புக்காண்டி வெயிட் பண்ணுவீங்க. மொத்தம் என்ட்ரி டைப் வந்து மொத்தம் 3-4 என்ட்ரி டைப் இருக்குது. நான் ஒன்று வரை கற்று வச்சுருக்கேன். அது ஒரு மொத்தம் 5 என்ட்ரி டைப் இருக்குது, ஓகேங்களா? 5க்கு மேலே தான் இருக்கும். ஒவ்வொரு கற்றுக்கிடுவாங்க. இப்போ நான் ஒன்று கற்றுக்கிட்டேன்னா அதுமாதிரி புதுசாக என்னது கற்றுக்கிடுவாங்க. ஒன்று புதுசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா ஒன்று பை ஸ்டெப்பாகவும் சொல்லி தர போகிறேன். உங்களுக்கு புரியலன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுப்பேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா கமெண்டில் கேளுங்க. நான் உங்கள் கமெண்ட் ரிப்ளை பண்ணலாம், இல்லை அடுத்த வீட்டில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஓகேங்க? நான் வந்து இன்ஸ்டாகிராமு இல்லை டெலிகிராமில் பேசக்கூடிய சேட் பேசக்கூடிய ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி பார்ப்போம், பேசுவோம், ஓகேங்களா?